வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இறப்புக்கு பின் நடக்கும் நிகழ்வுகள். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். பொதுவாக எல்லாரும் இறந்துட்டோம்னா இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருப்போன்ற ஒரு கற்பனை கனவு உங்களுக்குள்ளே ஓடும். இது முற்றிலும் தவறு. இறக்கத்துக்கு தருவாயில் உன் ஆத்மா உனக்குள்ளேருந்து எழுந்துக்க பார்க்கும். எப்படி நீ தூங்கி எழுந்துக்கும் போது முயற்சி பண்ணுறியோ இந்த உடம்பு உங்கூடவே சேர்ந்து எழுந்துக்குது. ஆனால் இறப்பின் தருவாயில் நீ எழுந்துக்க முயற்சி பண்ணும்போது உங்கள் உடம்பு உங்ககிட்ட இருந்து எழுந்துக்காது. ஆனால் அப்படி எழுந்துக்க முயற்சி பண்ணும்போது உன் ஆத்மா எழுந்துக்கும். இப்போ பயிற்சி என்னன்னா, ஆத்மாவுக்கு தான் பயிற்சி கொடுக்குறோம். அப்போ அந்த ஆத்மா பயிற்சி கொடுக்கும்போது இந்த உடம்புக்கும் சேர்த்து கொடுத்தாதான் அந்த கடைசி தருவாயில் உன்னை இழுக்கும் போது நீ அழகாக எழுந்துக்கலாம். அப்படி எழுந்தவனுக்கு தான் மறுமை. ரெண்டு பக்கமும் இழுக்கும், மேலேயும் இழுக்கும், கீழே இருக்கும். கீழே இழுக்கிறவன் மண்ணறை, மேலே இழுக்கும்போது தன் ஜீவனை இழுப்பினவனுக்கு மறுமை. புரியுதுங்களா? அப்போது நீ தொழுகிறனா, நீ இறைவணக்கம் செய்யும் போது உன்னோட ஆத்மாவை எழுப்புற மாதிரி நீ செய்யணும். இப்போது ஆயில்னா ஆன்னு வாயை திறந்துக்கும். உன்னோட பிராணம், உன்னோட காற்று வாய் ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும், செயலேருந்து போயிடும். உன்னோட ஆக்டிவேஷனு உடம்புல இருக்காது. அப்போது வாயை ஆன்னு திறந்துக்கும், தொண்டையில் இல்லில் மாட்டிக்கும் உன்னோட காற்று. அது எங்கே போக பார்க்கணும்? நெத்தி போட்டுக்கு போக பார்க்கும். நீ இப்போவே அதுக்கு உண்டான பயிற்சி நீ பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா, நீ உள்ளே போய் உன்னோட சுவாச குழாவில் போய் அந்த காற்று போய் உள்ளே சுருவிக்குச்சுன்னா உனக்கு கபாலம் ஆச்சும். அதான் காபா. காபானா கபாலம். புரியுதுங்களா? அந்த இறைவன் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேரும். நல்லா பயிற்சி பண்ணவன் டக்குன்னு போயிடுவான். 3 நாள் 2 நாள் 1 நாளில் கிளம்பிடுவான் அவனுக்குள்ளே இருக்கிற ஜீவன். ஒரு ஆளுக்கு 6வது ஸ்டேஜ் வரைக்கும் போனவனும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவான். அது வரைக்கும் அந்த உடம்பு அப்படியே இருக்கும். அப்போது உன் பயிற்சியின் அளவு பொறுத்து உன்னோட காலநிலைகள் மாறும். இப்போ இறப்பின் தருவாயில் எல்லாருக்கும் மனம் எங்கே நிற்குன்னா தொண்டையில் நின்றுக்கும். அப்போ அந்த காற்று சிக்கும். நீ ஒரு அலைவரிசையை நான் சொல்லிட்டேன். உன் அலைவரிசை நீ கரெக்டாக நேர்முகமாக ஆக்கிட்டீங்கன்னா உனக்கு மரணம் என்பது கிடையாது, மறுமை நிச்சயம். இல்லைனா தொண்டை இழுத்துக்கின்னு, நாக்கு இழுத்துக்கின்னு, வாய் இழுத்துக்கின்னு, கோணிச்சிக்கின்னு, கீழ்ச்சிக்கின்னு பல கொடுமைகளை அனுபவிச்சுக்கின்னு நீ மன்னரைக்குள்ளே போறியா? இல்லை ராஜா, அதாவது கண்ணகி கோவலம் எப்படி வானப்பிரவேசத்தில் கூட்டிகிட்டு போனானோ அது மாதிரி உனக்குன்னு ஒரு விமானம், அதாவது உடம்பு தான் விமானம். உனக்குன்னு விமானம், தனியாக விமானம் ரெக்கார்டாக செய்ய மாட்டாங்க. உடம்பு தான் விமானம், ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி நீ போறியா? நீயே முடிவு பண்ணிக்கோ. நன்றி, வணக்கம்.